இந்தியனை பொறுத்தளவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவில் ஒருத்தனும் ஒரு பொருளை ப்ராப்பராக வந்து டெக்னிக்காக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்துட்டு உண்மையா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மைதாங்க. ஒரு இருக்கிற பொருளை வச்சு அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு அந்த இந்தியன்கிட்ட தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அதை வாழ்கிறது, எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்றது வந்து வெளிநாட்டுக்காரனே வந்து தோற்று போயிடுவான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது அவன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுவானே தவிர இந்த மாதிரிலாம் அவனுக்கு யோசிக்கிறது அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இந்தியனை பொறுத்தளவில் அவன் ஒரு பொருளை வச்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்கிறான் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்தியனோட பெருமை. இதில் தான் நம்ம வந்து பெருமை போட்டுக்கணும். இந்தியனோட பெருமை. நம்ம வந்துட்டு பாருங்கள், ஒருத்தர் வந்து பைக்கில் வந்துட்டு இன்னொரு ஸ்கூட்டியை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதே பாருங்கள், அதே மாதிரி சாதாரண ஒரு 2 வீலர் அதில் வந்துட்டு எந்தளவுக்கு அவங்க 2 பேரையும் வந்துட்டு ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் பண்ணி அவர் வந்து அந்த 2 பேருமே இருக்கிறத வந்து நம்ம ஒரு பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவர் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு இருக்கைகளாக பயன்படுத்தி அவங்க 2 பேரையும் வச்சு ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காரு. இதாங்க இந்தியன்கிட்ட இருக்க அந்த டேலண்ட் அப்படின்றது. ஏன்னா ஒரு பொருளை நம்மளுக்கு வசதி இல்லாட்டியும் அந்த பொருளை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும் திறமை வந்து அந்த இந்தியன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு